ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. ஒரு ஆக்ஷன் நிறைந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த படம். இந்த படத்தோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பீ கீப்பர். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஆன்லைன் ஸ்கேம் நடக்குது. இதுதான் அந்த படத்தோட முக்கியமான பிளாட்டு. ஆன்லைன் ஸ்கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு எனக்கு அந்த படம் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு கேட்குறதாகட்டும், இல்லை உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி கால் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை போகிறோம் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் ஸ்கேம். இந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சருக்கு மெசேஜ் வருது. ஸோ அவங்ககிட்ட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களோட மொத்த அமௌண்ட்டையும் அவங்க தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் மிலிட்ரி மேனாக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பீ கீப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன பார்த்தீங்கன்னா தேனீகளை வளர்த்து அதுலேருந்து தேனை எடுத்து அதை விற்பனைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தை பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம், கதை நகர்ற விதம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ஒர்த்தாகவே இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸ்லையும் அவ்வளோ மெனக்கடல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருக்குது. இந்த படம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அடங்கினாலும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக போன மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃபில் சூடு பிடிச்சிரும். அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் நிறைந்த ஒரு கதையாக தான் நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஆக்ஷனான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.